You are watching Grace Television. கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவ ஜனங்கள் யாவருக்கும் இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். ஆண்டவருடைய பெரிதான கிருபையினால் இயேசுவோடு பேசுவோம் வாருங்கள் என்ற செய்தி ஒரு வார்த்தையை வைத்து உங்களோடு பேசுகிறோம். மிகவும் ஆசீர்வாதமாக இருக்கிறது. ரொம்ப நேரம் உட்கார்ந்து நீங்கள் கேட்கக்கூடிய செய்தியும் உண்டு. ஒரு 10 நிமிடத்தில் கொஞ்ச நேரம் இருந்து அதை பார்த்துட்டு போனீங்கன்னா ஆண்டவருடைய வார்த்தை உங்களோடு இடைப்படுவதை பார்க்க முடியும். ஒரே ஒரு வார்த்தை போதும் வாழ்க்கை மாற. ஒரே ஒரு வார்த்தை போதும் ஆறுதல் பெற. ஒரே ஒரு வார்த்தை போதும் பாவத்திலிருந்து விடுதலை பெற. ஒரே ஒரு வார்த்தை போதும் இருள் வெளிச்சமாக. அப்படிப்பட்ட வேத வாக்கியங்களின் மூலமாய் கர்த்தருடைய ஆவியானவர் ஊழியர்களை மறைத்து உங்களோடு பேசி கொண்டிருக்கிறார். அப்போ இன்னைக்கு சொல்லுகிற ஒரு வார்த்தை என்ன? நீங்கள் கண்ணீரோடு இருக்கிறீர்களா? பதிலை பெறுவீர்கள். தேவனுக்காக ஆண்டவருக்காக வாழ்வதினால் விடுகிற கண்ணீரும் இருக்கிறது. உலக வாழ்க்கையில் ஈடுபட்டு உலக பாவத்திற்கு உள்ளாகி அதிநிமித்தம் ஏற்படுகிறதான வலிகள், அவமானங்கள், அதிநிமித்தம் ஏற்படுகிறதான தாங்க முடியாத சொல்லண்ணா துயரத்தின் உச்சகட்டமாக வருகிற காரியத்தின் கண்ணீரும் இருக்கிறது. அப்போ நீங்கள் எந்த விதத்தில் கண்ணீர் விட்டுக்கிட்டு இருக்கீங்க? கண்டிப்பாக யோசிக்கணும். பொதுவாக மனுஷனுடைய சிந்தனை என்ன? எப்போவுமே தங்களை நினைக்கவே மாட்டார்கள். என்னால் தான் இந்த பிரச்சனை வந்தது, என் கண்ணீருக்கு நான் தான் காரணம், என் கண்ணீருக்கு என் வாழ்க்கை தான் காரணம், என்னுடைய கண்ணீருக்கு என் பேச்சு தான் காரணம், என் கண்ணீருக்கு என் கிரியை தான் காரணம், என்னுடைய கண்ணீருக்கு நானே தேடிக்கொண்டது தான் காரணம். இப்படி யோசிக்கிறது ரொம்ப குறைவு. அதற்கு பதில் இன்றைக்கு இந்த நிலைக்கு நான் உள்ளானதுக்கு காரணம் எங்கள் அப்பா அம்மா தான் பழியை அங்கே போடுவாங்க. இந்த அளவுக்கு நான் கண்ணீர் விட்டு கதறதுக்கு காரணம் என் அண்ணன் தம்பிங்க தான், இப்படி சொல்லுவாங்க. ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா என் அப்பா அம்மா உங்களை பெற்று வளர்த்து உங்களை படிக்க வச்சு உங்களை ஆளாக்கி ஒரு நல்ல நிலைக்கு கொண்டு வந்தாங்களே, அவங்கள அழ வைக்கிறாங்க. நீங்களும் அந்த ஸ்தானத்துக்கு வரும்போது தான் நீங்கள் உணர முடியும். நான் சொல்லுகிற விஷயம் என்ன? எப்பொழுதும் மற்றவர்கள் மீது பழி போடுவதை விட இவர்களாலே, அந்த குடும்பத்தாலே, அந்த நபராலே, அந்த பெரியவராலே, இந்த பிள்ளைகளாலே இந்த நிலைமைக்கு எங்கள் வாழ்க்கை ஆனது, அதுவே எங்கள் வாழ்க்கையில் கண்ணீராய் மாறிவிட்டது என்று சொல்வதை விட்டுவிட்டு இதற்கு நான் என்னவாய் மாறினேன்? என் நிலைமை என்ன? நாங்கள் போயிருக்கக்கூடாதுல்ல, நான் அந்த காரியத்தை செய்திருக்கக்கூடாது, நான் அதை பேசியிருக்கக்கூடாது, அந்த நட்பை நான் வளர்த்துருக்கக்கூடாது, அதை நான் அந்த தொடர்பை துண்டிச்சிருக்கணும், நான் மற்றவர்களுக்கு முன்னாடி வார்த்தைகளை சொல்லாமல் இருந்திருக்கணும். இப்படி ஞானமாக இருந்திருந்தால் உன் கண்ணீருக்கு நீதான் காரணம் என்பதை உணர முடியும். இங்கே ஒரு பெண்மணியை குறித்து, அதனால தான் நான் இவ்வளவு நேரம் சொல்லிக்கிட்டு இருந்தேன். லூக்கா எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரத்தின் 37-38 வசனம் சொல்லுகிறது. அப்பொழுது அந்த ஊரில் இருந்த பாவியான ஒரு ஸ்திரீ அவர் பரிசேயன் வீட்டிலே பந்தி இருக்கிறதை அறிந்து ஒரு பரணியில் பரிமள தைலம் கொண்டு வந்து அவருடைய பாதங்களின் அருகே பின்னாக நின்று அழுது கொண்டு அவளுடைய பாதங்களை தன் கண்ணீரினால் நனைத்து தன் தலை முடியினால் துடைத்து அவருடைய பாதங்களை முத்தம் செய்து பரிமள தைலத்தை பூசினாள்.
இதுக்கு யார் காரணம்? இந்த பெண்மணி. வேதம் சொல்லுது அவள் ஒரு பாவியான ஸ்திரீ. அப்போ யாருடைய பேச்சு அந்த பெண்ணு கேட்கல. பாவம் அப்படின்னா ஒரு பொருளை எடுத்துக்கிட்டு பட்டப்பெயர் பாவம்னு இல்லை. ஒரு பாவத்தில் கொடூரமான ஒரு பாவத்தை கண்டிப்பாக அந்த பெண்ணு செஞ்சுருக்கணும். மற்றவர்களை பாதிக்கிற அளவுக்கு, தன் குடும்பத்தை பாதிக்கிற அளவுக்கு, தன் சமுதாயத்தை பாதிக்கிற அளவுக்கு, தன்னோடு இருந்தவர்கள் பாதிக்கிற அளவுக்கு, கண்ணீர் விடுகிற அளவுக்கு இந்த பெண்ணினுடைய வாழ்க்கை கண்டிப்பாக அமைந்திருக்கும். ஆனால் இப்படி இருக்கும்போது இப்போ இந்த பாவத்திலிருந்து விடுதலை பெற என்ன பொதுவாக என்ன சொல்கிறாங்க? ஒரு மனுஷன் பாவம் பண்ணிட்டா அதுக்கு நிவாரணம் செய்ய என்னென்னோ பண்ணுறாங்க. 1000 தேங்காய் கொடுத்துட்டா ஒரு நிவாரணம் வந்துடும். ஒரு 500 பேருக்கு சாப்பாடு போட்டுட்டா, ஒரு 100 பேருக்கு துணி வாங்கி கொடுத்துட்டா, உங்களுக்கு நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அப்படி இல்லை. அதே போல் தான் இந்த பெண்ணு நினச்சிக்கிட்டு இருந்தாங்க. நான் பாவம் பண்ணிட்டேன், ஆனால் இந்த வீட்டுக்கு ஒருத்தர் வர்றாரு, அவர் பரிசுத்தர்னு சொல்கிறாங்க, ஒரு பாவமும் அறியாத ஒருவர்னு சொல்கிறாங்க, ஒரு பேர் இயேசுன்னு சொல்கிறாங்க. சரி, நம்ம அங்கே போவோம். அவள் பாவி. அங்கே இருக்கிற மனுஷன் ஓரளவுக்கு கொஞ்சம் ஞானமாக ஒரு பயத்தோடு இருக்கிற ஒரு மனுஷன் பரிசேயன். அங்கே போனபோது இவள் மனசு தாங்கலை. எப்படியாயின்னு இன்றைக்கி எனக்கு ஒரு விடுதலை வேணும், என் பாவத்திலிருந்து விடுதலை வேணும், என் கண்ணீரிலிருந்து ஒரு விடுதலை வேணும். நான் ரொம்ப அவமானப்பட்டுக்கிட்டு இருக்கிறேன், தலை காட்ட முடியாமல். நான் யாருக்கிட்ட போய் என்னுடைய கொடுமைகளை சொல்ல முடியும், வேதனைகளை சொல்ல முடியும், உள் வலிகளை சொல்ல முடியும், என் துக்கத்தை யாருக்கிட்ட போய் சொல்ல முடியும்? யாருக்கிட்டையும் சொல்ல வாய்ப்பில்லை. அவள் தெரிந்து விட்டது, இந்த வீட்டுக்கு வருகிற ஒருவர் அவர்கிட்ட எப்படிப்பட்டவர்களும் போகலாம், காலிலே விழலாம், கதறலாம் என்று யோசித்து அவள் வந்தாள். பரிமள தைலம் அவர் பாதங்களில் அழுதாள். பரிமள தைலத்தை பூசினாள். பாதங்களை கண்ணீரினால் நனைத்தாள். தலைமுடியால் துடைத்தாள். அவருடைய பாதங்களை முத்தம் செய்து பரிமள தைலத்தை பூசினாள். அப்படி செய்ததினால் என்ன நடந்தது பாருங்கள். என்ன நடந்தது? உடனே பக்கத்தில் இருக்கிறவங்க கேவலமாக பேசுனாங்க. கடைசியில் ஆண்டவர் ஒரு வார்த்தை சொன்னார். நான் உனக்கு சொல்லுகிறேன், 47ஆம் வசனம், இவள் செய்த அநேக பாவங்கள் மன்னிக்கப்பட்டது, இவள் மிகவும் அன்பு கூர்ந்தாளே. எவனுக்கு கொஞ்சம் மன்னிக்கப்படுகிறதோ அவன் கொஞ்சமாய் அன்பு கூறுவான் என்று சொல்லி அவளை நோக்கி உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்றார். எனக்கு அன்பானவர்களே, உங்கள் வாழ்க்கையில் அவ்வளோதான், பாவங்களை மன்னிக்க ஆண்டவர் இயேசு தான். என்ன செய்யணும்? அன்னைக்கு இந்த பெண்மணி இயேசுவின் பாதத்தில் செய்த காரியம் உங்களுக்கு தெரியும். ஆனால் இன்றைக்கு நாம் செய்ய வேண்டிய ஒன்றே ஒன்று, இயேசுவை விசுவாசித்து, ஆண்டவரே நான் ஒரு பாவி, என் பாவங்களை மன்னியும், நான் நிம்மதி இல்லாத கண்ணீர் விட்டுக்கிட்டு இருக்கிறேன், என் கண்ணீரை துடையும், என் பாவத்தை மன்னியும் என்று அவர் பாதத்தில் விழுந்து கதறுவீர்களானால் அவருடைய இரத்தம் உங்களை சுத்திகரிக்க வல்லமையுள்ளதாக இருக்கிறது. உங்கள் பாவம் மன்னிக்கப்படும், உங்கள் கண்ணீர் மாறும், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இப்படிப்பட்ட வார்த்தையை உணர்ந்து ஆண்டவர்கிட்ட நெருங்குங்க. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன்.